உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பு, இங்கதான் இருக்கியா நீ? உன்னை நான் வீடெல்லாம் தேடிட்டு இருந்தேன். சரி வா டிஃபன் சாப்பிடலாம். தாத்தா தாத்தா வருவாரு, நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. இந்த வீட்டை பத்தி உனக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம். காட்டு சொல்லு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு ஒரு களையே வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? ஓகே. அப்படின்னா இன்னைக்கு என் பேரனோட சேர்ந்து சந்தோஷமா டிபன் சாப்பிடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. பாத்தியா, தாத்தா எங்க தாத்தா எங்கன்னு கேட்டுட்டு இருந்தல, அவரே வந்துட்டாரு பாரு. உனக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு. இல்லன்னு வச்சுக்கோ, சாப்பாடு ரூமுக்கே கொண்டு வான்னு சொல்வாரு. என்னடா நீ சாப்பிடலையா? இத ஓரமா வச்சுட்டு வந்து சாப்பிடு. மாமா, நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? அவன் இவனை விட பெர்ஃபெக்ட் ஆனவன். அவன் எப்பவோ சாப்பிட்டிருப்பான். வேணும்னா நீங்களே கேட்டு பாருங்க. உண்மைதானே அசோக்? ஷோரா? ஷோர்டா, நான் டிஃபன் சாப்பிட்டேன்டா. அப்படின்னா இந்த ஜூஸியாவது கொஞ்சம் குடி. சரி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அட இருக்கு சீதாமா. எல்லாத்தையும் சொல்லிதான் உங்க அம்மா கூட்டு வந்தால இங்க. சரி, இங்க ஏதாவது நீ குறும்புத்தனம் பண்ணனா நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கூட்டிட்டே வர மாட்டேன். சரியா? அமைதியா தான் இருக்கு சீதாமா. இந்த பிரியாண்டி தான் வாளு. என்னையா வாளுன்னு சொல்ற? என்னையா? நானும் வாளு. என்ன நடக்குதுங்க? வந்துட்டாரு. உன்னை பார்த்தா அவ்வளவுதான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Who are you? சார், இவ என்னோட சரி. Yes I R I. Yes capital. My mother name is Sita. I'm studying in LKG A section. இன்னைக்கு நான் ஹெலிகாப்டர்ல பறக்க போறேன். சைலண்டா இருக்கணும். வால்தனம் பண்ண கூடாது. குட். அப்படியே அமைதியா உட்காரு. அங்கிள், who are you? ஏய் சரி, உங்க பேரையே சொல்லல. சரண்டி. எவன்டா என் பேரை சொன்னது? Who is that idiot? சிரீஷ். என் பேரு சரண் டாட் டி. அங்கிள், உங்க தலையே இப்படி காலியா இருக்கு. சிரீஷ். முளைக்க வேண்டியது முளைக்கல, அதான். நீ தான் பாஸ், நான் செக்ரட்டரி. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் காமன் எம்ப்ளாயா இருந்தா ஓகே. என்னால ஒரு பாஸா நடிக்க முடியாது. இந்த பாஸ் பதவிய நான் இப்பவே ராஜினாமா பண்ண போறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேச்சுக்கே இடம் இல்ல. டேய், நான் உனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். யாரு எங்க இருக்கணுமோ அங்கதான்டா இருக்கணும். வேண்டாண்ணா ப்ளீஸ். சரி வா வா. ஏன்டா அப்படி புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிற? ராமருக்கு பதிலா பரதா அவரோட செருப்பை தான் சிம்மாசனத்துல வச்சிருந்தான். சூரிய நீயும் மட்டும் இல்லன்னா இப்ப இந்த அசோக் இருந்திருக்க மாட்டான்டா. இந்த அனாதைக்கு சாப்பாடு போட்டு உங்க வீட்டு பையனா பாத்துக்கிட்டீங்க. என் தகுதிக்கு மீறின அந்தஸ்தை கொடுத்தீங்க. விளையாட்டுக்கு கூட அந்த பாஸ் பதவியில நான் உட்காருது தப்புடா. வேணாண்டா. இவ்ளோ நாளா நீ இத விளையாட்டுன்னு நினைச்சியா? உன்னை கொன்றுவன் பாத்துக்கோ. நீ ஒன்னும் அனாதை இல்ல. இன்னொரு முறை உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துடவே கூடாது. நீ என்னோட பரதன் இல்ல, லக்ஷ்மணன். வாய மூடிட்டு வாடா. டேய், என்னால முடியாதுடா. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோடா. நான் சென்னைக்கு வர ஒத்துக்கிட்டல, நீயும் அதே மாதிரி ஒத்துக்கோ. சிம்பிள். ஷபா. பாரு, நம்ம ஆபீஸ்ல கிரிமினலை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அவங்கள ஒருத்தங்களா இருந்துதான் ஆகணும். அந்த ஃபைலை யாரு கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக அவங்களையும் சந்தேகப்படவும் முடியாது.
எனிஹாவ் நான் இது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் இங்க ஒரு காமன் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். So from now on, you're my boss. Okay, boss? டேய் நீ boss டா. Change your expressions. Smile. Good. Boss. ராமர் கையால எனக்கு பட்டாபிஷேகம். வரேன். இங்க நான் மேனேஜரா நீ மேனேஜரான்னு புரியவே இல்லையே. கடவுளே, சிரி பார்த்துட்டு இருக்காளே. சரண் சார் என்ன திட்டுறத நான் எப்படியாவது அவளுக்கு தெரியாம மேனேஜ் பண்ணி ஆகணும். ஃபைல்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்தியா இல்லையா? இல்ல சார். என்ன விளையாடுறியா? நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண சார், ஆனா அவங்க பிஸியா இருந்தாங்க. அதனால அப்படியே திரும்பி வந்துட்டியா? இல்ல சார், அங்க இருந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட நான் ஃபைலை கொடுத்துட்டு தான் வந்தேன். என்னது, யார்கிட்டயும் ஃபைலை கொடுத்துட்டு வந்துட்டியா? இந்த வேலையை உன்கிட்ட போய் கொடுத்த பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. யார்கிட்டமா கொடுத்துட்டு வந்த? அவ பேர் என்னன்னு சொல்லு. பேரை சொல்றதுக்கு பெர்மிஷன் இல்ல சார். வாட் நான்சென்ஸ். அவர் அப்படிதான் சொன்னாரு. என்ன வேலையில இருந்து தூக்குறதுன்னு பிளான் பண்ணி தொலைச்சிட்டியா என்ன? Stop that bloody smile. நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டே நிக்கிறியா? உனக்கு காமெடியா இருக்கா? How dare you? ஹலோ, அப்படியா? இவங்க ரெண்டு பேர்ல யார் பாஸ்ன்னு தெரியலையே. காமன் சென்ஸ் போட்டவர் தான் பாஸ். வெல்கம் பாஸ். Thank you. Boss, please. என்கிட்ட கொடுங்க. மேனேஜரை நம்பிட்டான். Very good. Keep it up. Keep it up. இவ என்ன பாஸ்னு சொல்றானா, கண்டிப்பா இது ஒரு முட்டா பீஸா தானே இருக்கணும். Thank you, Mr. Charan.D. Charan.D. Nice to meet you, Charandi. Please come. Attention everybody. Boss, new boss. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.